வணக்கம். புதுவையில் அடுத்த மாதம் 19ஆம் தேதி வரை தேர்தல் நன்னடத்தை விதி அமலில் உள்ளதால் ஊர்வலம், பொதுக்கூட்டம் நடத்த தடை விதித்து கலெக்டர் தீபக்குமார் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக மாவட்ட தேர்தல் அதிகாரியும் கலெக்டருமான தீபக்குமார் கூறுகையில், இந்திரா நகர் தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து தேர்தல் நன்னடத்தை விதிகள் கடந்த 6ஆம் தேதி முதல் அக்டோபர் 19ஆம் தேதி வரை அமலில் இருக்கும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. அதன்படி பொதுக்கூட்டம், ஊர்வலம் நடத்துதல், பொது இடங்களில் கொடியேற்றுதல் போன்ற செயல்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. எனவே அரசியல் கட்சிகள் மட்டுமின்றி மற்ற அமைப்பினரும் பொதுமக்களும் தகுந்த அனுமதி பெற்ற பிறகே பொதுக்கூட்டம், பேரணி, ஊர்வலம் போன்றவற்றை நடத்த வேண்டும். இடைத்தேர்தல் நடைபெறும் இந்திரா நகர் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் மட்டும் இவற்றை நடத்திட தொழிலாளர் துறை ஆணையர் மற்றும் தேர்தல் நடத்தும் அதிகாரியிடமும் மற்றவர்கள் மாவட்ட தேர்தல் அதிகாரியிடமும் அனுமதி பெற வேண்டும் என்றும், இதுதவிர மாவட்ட காவல்துறையிடமும் இதர சம்பந்தப்பட்ட துறைகளிடமும் வழக்கம்போல் அனுமதி பெற வேண்டும். மேலும் பொதுக்கூட்டம், பேரணி, ஊர்வலம் போன்றவற்றை நடத்துபவர்கள் தங்களின் அனுமதி கோரும் விண்ணப்பத்தை குறைந்தபட்சம் 48 மணி நேரத்திற்கு முன்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரியிடம் வழங்க வேண்டும். இத்தடையை மீறுவோர் மீது தேர்தல் நன்னடத்தை விதிகளின்படி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கப்படுகிறது என்று கூறியுள்ளார். புதுவை மின்துறை மற்றும் வனத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட அமைச்சர் திரு தியாகராஜன் மின்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். புதுவையில் மின்துறை மற்றும் வனத்துறை அமைச்சராக திரு தியாகராஜன் பொறுப்பேற்றுக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து தனது துறை சார்ந்த அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி துறைகளை வளர்ச்சிப் பாதையில் கொண்டு செல்ல முடிவு செய்த அமைச்சர் திரு தியாகராஜன் முதற்கட்டமாக மின்துறை அதிகாரிகளுடன் தனது அமைச்சரவை அலுவலகத்தில் ஆலோசனை நடத்தினார். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மின்துறை அதிகாரிகள், கண்காணிப்பு பொறியாளர் மதிவாணன், செயற்பொறியாளர் முரளி, ரவி, பிரவீன்குமார், ரமாசுந்தரம் ஆகியோர் கலந்து கொண்டனர். அப்பொழுது அமைச்சர் திரு தியாகராஜன் அதிகாரிகளிடம் மின்துறையில் உள்ள நிறை குறைகளையும், மேலும் மின்துறை வளர்ச்சியடைய செய்ய வேண்டியவை என்னென்ன என்று கேட்டுக் கொண்டார். மேலும் அதிகாரிகளுக்கு ஒரு சில அறிவுரைகளை கூறினார். புதுவை இந்திரா நகர் இடைத்தேர்தலில் அதிமுக வேட்பாளர் சுத்துக்கேணி பாஸ்கர் வேட்புமனு தாக்கல் செய்தார். ஊர்வலத்தில் அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தமிழக அமைச்சர்கள் பங்கேற்றனர். புதுவை இந்திரா நகர் தொகுதியில் அதிமுக வேட்பாளராக சுத்துக்கேணி பாஸ்கர் அறிவிக்கப்பட்டிருந்தார். இதனை முன்னிட்டு அவர் முத்திரையர் பாளையத்தில் உள்ள ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று சுவாமி கும்பிட்ட பின் அதிமுகவினர் புடைசூழ ஊர்வலமாக புறப்பட்டு காந்தி நகரில் உள்ள தொழிலாளர் நலத்துறை அலுவலகம் சென்று தேர்தல் நடத்தும் அதிகாரியும் தொழிலாளர் நலத்துறை ஆணையருமான மலர்கண்ணனிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். மாற்று வேட்பாளராக அதிமுக செயலாளர் மணி மனு தாக்கல் செய்தார். அவர் ஊர்வலமாக சென்றபொழுது அதில் தமிழக அமைச்சர்கள் அக்கிரி கிருஷ்ணமூர்த்தி, சி வி சண்முகம், எம் சி சம்பத், பாராளுமன்ற உறுப்பினர் செம்மலை, மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஓம் சக்தி சேகர், புருஷோத்தமன், பெரியசாமி, பாஸ்கரன், அவைத்தலைவர் பாண்டுரங்கன், இணை செயலாளர்கள் மணிமாறன், திருநாவுக்கரசு உள்ளிட்ட நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். வெங்காய ஏற்றுமதி மீதான தடை விலக்கிக் கொள்ளப்பட்டது என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. வெங்காய உற்பத்தி குறைவு மற்றும் உள்நாட்டு தேவை, விலை உயர்வு ஆகியவற்றை கருத்தில் கொண்டு ஏற்றுமதிக்கு மத்திய அரசு தடை விதித்தது. இதனால் உள்நாட்டில் வெங்காய விலை நிலையாக இருந்த போதிலும் ஏற்றுமதி மீது அதிக விலை கிடைக்கும் வாய்ப்பு பறிபோவதாக விவசாயிகளும் ஏற்றுமதியாளர்களும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனையடுத்து மத்திய நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி தலைமையில் நடந்த அமைச்சரவைக் கூட்டத்தில் எடுத்த முடிவின்படி வெங்காய ஏற்றுமதி மீதான தடை விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளது என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. 6வது ஊதிய குழுவின் பரிந்துரைப்படி நிலுவைத் தொகையை வழங்கக் கோரி புதுவை பொறியியல் கல்லூரி ஆசிரியர்கள் காலவரையற்ற உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை பொறியியல் கல்லூரி 25 வருடங்களை கடந்து வெள்ளி விழா கொண்டாடி வரும் வேளையில் 6வது ஊதிய குழுவின் பரிந்துரையின்படி நிலுவைத் தொகை வழங்கிடக் கோரி ஆசிரியர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஆசிரியர்கள் ஒன்று திரண்டு கல்லூரியில் நிரப்பப்படாமல் உள்ள முதல்வர் பதவி, பதிவாளர், உதவி பதிவாளர் பதவிகளை நிரப்பிட வலியுறுத்தியும், ஆசிரியர் சங்கங்களின் பல்வேறு போராட்டத்திற்கு பிறகு திருத்தப்பட்ட ஊதியத்துடன் பாதி நிலுவைத் தொகை அளித்துவிட்டு மீதமுள்ள நிலுவைத் தொகையை வழங்காததை கண்டித்தும் ஆர்ப்பாட்டம் செய்தனர். மேலும் எஞ்சிய நிலுவைத் தொகையினை முழுவதுமாக வழங்கும் வரையிலும் அதற்கான அரசாணை வெளியிடும் வரையும் போராட்டம் தொடரும் என தெரிவித்தனர். விதிமுறையை மீறி சினிமா படத்தை திரையிட்ட சினிமா தியேட்டருக்கு சீல் வைத்து வருவாய்த்துறை அதிரடி நடவடிக்கை எடுத்துள்ளது.
புதுவை திரையரங்கில் திரைப்படத்தை திரையிட மாவட்ட நிர்வாகத்திடம் உரிமம் வாங்க வேண்டும். ஆனால் காமராஜர் சாலையில் உள்ள அட்லாப்ஸ் திரையரங்கம், அதாவது ஜீவா ருக்மணி திரையரங்கில் நிரந்தர உரிமம் பெறாமல் மாதம் ஒருமுறை தற்காலிக உரிமம் பெற்று திரையரங்கத்தை நடத்தி வந்ததாக தெரிகிறது. திரையரங்க நிர்வாகத்திடம் நிரந்தர உரிமம் பெற வேண்டி மாவட்ட நிர்வாகம் சார்பில் அறிவுறுத்தப்பட்டது. மேலும் தற்காலிக உரிமம் வாபஸ் பெறப்பட்டது. இருப்பினும் விதிமுறையை மீறி 10 நாட்களுக்கு மேலாக திரையரங்க நிர்வாகம் சினிமா படத்தை திரையிட்டு வந்தது. இந்நிலையில் உதவி ஆட்சியர் முத்தம்மா, வருவாய் அதிகாரி சக்திவேல், தாசில்தார் ரமேஷ் ஆகியோர் திரையரங்கத்தின் பிரதான நுழைவு வாயிலை பூட்டி சீல் வைத்தனர். இதுகுறித்து உதவி ஆட்சியர் முத்தம்மா கூறுகையில், புதுவை சினிமா வரைமுறை சட்டப்படி சம்பந்தப்பட்ட திரையரங்கங்கள் விதிகளை பின்பற்றவில்லை. கடந்த 8ஆம் தேதியே தற்காலிக உரிமம் வாபஸ் பெறப்பட்டும் விதிமுறையை மீறி இயக்கப்பட்டதால் அட்லாப்ஸ் திரையரங்கத்திற்கு சீல் வைத்தோம் என்று கூறினார். புதுவை தட்டாஞ்சாவடியைச் சேர்ந்த ஸ்னேக் ரமேஷ் மீது ஊருக்குள் நுழைய தடை விதித்து கலெக்டர் தீபக்குமார் உத்தரவிட்டார். புதுவை தட்டாஞ்சாவடியைச் சேர்ந்த ரமேஷ் என்கிற ஸ்னேக் ரமேஷ் மீது கொலை, அடிதடி, கொலை முயற்சி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் உள்ளது. இந்நிலையில் இந்திரா நகர் தொகுதியில் நடக்கும் இடைத்தேர்தலை முன்னிட்டு அசம்பாவிதங்கள் நடக்காமல் தடுக்கும் வகையில் இவரை ஊருக்குள் நுழைய தடை விதிக்க கோரிமேடு போலீசார் கலெக்டருக்கு பரிந்துரை செய்தனர். அதன்படி பல்வேறு குற்றச்சம்பவங்களில் தொடர்புடைய ஸ்னேக் ரமேஷ் மீது ஊருக்குள் நுழைய தடை விதித்து கலெக்டர் தீபக்குமார் உத்தரவிட்டார். இதேபோன்று உப்பளத்தைச் சேர்ந்த நாகராஜ், பாலாஜி நகரைச் சேர்ந்த லூர்துராஜ் ஆகியோர் மீது பல்வேறு வழக்குகள் உள்ளதால் ஊருக்குள் நுழைய தடை விதிக்குமாறு கலெக்டருக்கு போலீசார் பரிந்துரை செய்துள்ளனர். இந்நிலையில் முதலியார்பேட்டை பகுதியில் வீச்சறிவாளுடன் திரிந்த குப்பம்பேட் ரமேஷ், சின்னக்கடை பாபு ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்துள்ளனர். தேர்தல் துண்டு பிரசுரம் மற்றும் சுவரொட்டிகளை அச்சிடும் பொழுது முகவரியை குறிப்பிடாத அச்சகத்தின் உரிமம் ரத்து செய்யப்படும் என்று மாவட்ட தேர்தல் அதிகாரி தீபக்குமார் எச்சரித்துள்ளார். இது தொடர்பாக மாவட்ட தேர்தல் அதிகாரியும் கலெக்டருமான தீபக்குமார் கூறுகையில், தேர்தல் துண்டு பிரசுரம் மற்றும் சுவரொட்டிகளை அச்சிடும் பொழுது அதன் கீழே வெளியிடுவோர் மற்றும் அச்சிடுவோரின் பெயர், முகவரி மற்றும் எடுக்கப்பட்ட பிரதிகளின் எண்ணிக்கை போன்ற விவரங்கள் இடம்பெற வேண்டும் என்றும், அச்சடிப்பவர் அச்சடித்த 4 பிரதிகளை அச்சிட்ட 3 நாட்களுக்குள் வெளியிடுவோர் விளம்புகை படிவத்துடன் மாவட்ட தேர்தல் அதிகாரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்றும், தவறும் பட்சத்தில் அச்சக உரிமம் ரத்து செய்வதுடன் 1 வருட சிறை தண்டனை அல்லது 2000 ரூபாய் அபராதமோ அல்லது இரண்டுமே அனுபவிக்க நேரிடும் என்று எச்சரித்த அவர், மேலும் அச்சடிக்கும் அனைத்து பிரதிகளுக்கும் அச்சகத்தார் முறையான விளம்புகை படிவங்களை உரிய நேரத்தில் சமர்ப்பிக்க கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் என்று கூறினார். இந்தியாவில் உள்ள அனைத்து அணுமின் நிலையங்களிலும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. எனவே மக்கள் அச்சப்பட தேவையில்லை என்று மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி கூறியுள்ளார். இது தொடர்பாக மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி கூறுகையில், இந்தியாவில் 20 இடங்களில் அணுமின் நிலையங்கள் உள்ளன. அவற்றில் ஒரு அணுமின் நிலையம் தவிர மற்ற 19 அணுமின் நிலையங்கள் எவ்வித பாதிப்பும் இல்லாமல் நல்ல முறையில் செயல்படுகின்றன என்றும், அனைத்து அணுமின் நிலையங்களும் சர்வதேச தரத்திற்கு ஏற்ற வகையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. எனவே அணுமின் நிலையங்களால் எவ்வித ஆபத்தும் ஏற்படாது. இதுகுறித்து மக்கள் அச்சப்பட தேவையில்லை என்றும், மேலும் தொடர்ந்து அணுமின் நிலையங்களில் தகுந்த பாதுகாப்புடன் தான் மின் உற்பத்தி செய்யப்படுகிறது. ஜப்பானில் சுனாமியின் பொழுது அணுமின் நிலையங்கள் வெடித்து பல உயிர்கள் பலியானதால் மக்கள் பயப்படுகின்றனர். ஜப்பான் நாட்டிற்கும் நம் நாட்டிற்கும் நிறைய வேறுபாடுகள் உள்ளது. இந்தியாவில் சுனாமி ஏற்பட்ட பொழுது இந்தியாவில் உள்ள கல்பாக்கம் அணுமின் நிலையத்தில் எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை. மேலும் அணுமின் நிலையங்களுக்கு பிரதமர் தலைமையிலான கண்காணிப்பு குழுதான் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்து வருகிறது. எனவே மக்கள் அச்சப்பட வேண்டாம் என்று கூறினார். தினமும் 2 கப் காஃபி குடித்தால் பக்கவாத நோய் வருவதை தடுக்க முடியும் என ஸ்வீடன் நாட்டில் நடந்த ஒரு ஆராய்ச்சி முடிவு கூறுகிறது. ஸ்வீடனின் ஸ்டாக்ஹோம் நகரைச் சேர்ந்த கரோலின்ஸ்கா நிறுவனத்தைச் சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் நடத்திய ஆய்வில் பொதுவாக தினமும் 2 கப் காஃபி குடிப்பவர்களுக்கு பக்கவாத நோய் வருவதற்கான வாய்ப்பு 14% குறையும் என தெரியவந்துள்ளது. அதேபோன்று 3 அல்லது 4 கப் காஃபி தினமும் குடிப்பதால் 17% வரையும், 6 கப் காஃபி அல்லது அதற்கு மேல் குடித்தால் பக்கவாத நோய் வருவதற்கான வாய்ப்பு 7% குறையும் என்கிறது அந்த ஆய்வு. காஃபியில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தி பக்கவாத நோய் வருவதற்கான வாய்ப்பை குறைக்கிறது. குறிப்பாக கெட்ட கொழுப்பால் மூளை பாதிக்கப்படுவதை இது தடுக்கிறது. ஆனால் டீ குடிப்பதால் இந்த பலன் கிடைப்பதில்லை என்றும் ஆய்வின் மூலம் தெரியவந்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.